ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நைட்டு டின்னர் வந்து தோசை தான். மாவு இருந்தாலே தோசை தான், வேறு என்ன சாப்பிட முடியும்? சரி, ஒரே தோசையாக தானே ஊற்றுறேன், அதையே டிஃப்ரெண்ட்டாக ஊற்றலான்னு சொல்லிட்டு தக்காளி சட்னி மாதிரி ஒன்று அரைச்சி வச்சுருக்கேன். நம்ம நார்மலாக வதக்காமல் அப்படியே பச்சையாக போட்டு அரைச்சது. அதை வச்சு இன்றைக்கி அந்த தோசை வந்து நம்ம ஊற்றிடலாம். ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கேன். இதுதான் இருந்தது அரைச்சது. அதுக்கப்புறம் காலைல வச்ச சாம்பார் இருந்துச்சு, அதை வந்து தொட்டுக்கிறதுக்கு வச்சுக்கலாம். சாம்பார் இது மாதிரி ஏதாவது காலைல வச்ச குழம்பு இருந்தாலே எதுவுமே நைட்டுக்கு வந்து அதோடு தான் போட்டுறது. அதுக்கப்புறம் இது சட்னி வைக்கிறேன், ஏன்னா 2 பேர், நானும் அம்மா மட்டும்தானே, அதனால் அது மட்டும்தான். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சிருந்தது வந்து தோசை ஒரு பக்கம் வேகவும், அது லைட்டாக வேகவும் திருப்பி போட்டுட்டு ஃபுல்லாக நம்ம அரைச்சி வச்சிருந்ததை எடுத்து அதில் போட்டு விட்டுட்டு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுலாம். ஸ்ப்ரெட் பண்ணிட்டோன்னா நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு அதை நல்லா கொஞ்சம் மடித்து விட்டுட்டு வேகட்டும். கொஞ்சம் நேரம் வேகிற மாதிரி வச்சுருங்க. ஏன்னா மடித்து விட்டோன்னே எடுத்துட்டோன்னா அது நல்லா இருக்காது. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் எடுத்தோம்னா அது நல்லாயிருக்கும். அதை அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். மாற்றிட்டு அதுக்கப்புறம் சாம்பார் வச்சு அப்படியே அம்மாட்ட கொண்டு போய் கொடுத்துடலாம். சாம்பார் வச்சுக்கலாம். சாம்பார் காலையில் வச்சது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.